விஷாலுக்கு அடுத்தபடியா இந்த படத்துல அதிகமா நம்மள கவனிக்க வச்சது, சிரிக்க வச்சது அப்படின்னா, அது சந்தானம் தான். கண்டிப்பா. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி சந்தானம் எப்படி இருந்தாரோ, அதே திரும்பவும் பார்த்தோம் அந்த ஒரு சந்தானத்த. ஆ. இப்போ இந்த மாரி சந்தானம் இப்பவும் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பலருமே ஏங்குறாங்க. சந்தானத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க நேர்ல பார்த்துருப்பீங்களே. டெஃபனட்டா அந்த படத்துல அதுக்கப்புறம் கலகலப்பு நெறைய கலகலப்பு. படங்கள் காம்பினேஷன்ல அவரோட நடிச்சிருக்கேன். என்னன்னா, அவர் வந்து பயங்கர டேலண்டான ஒரு கை. அதாவது காமெடி சொன்னா மட்டும் இல்ல, அதுக்கு ஒர்க் அவுட் இது பண்றது, அதுக்கு என்ன பேசணுன்றது டைரக்டரோட டிஸ்கஸ் பண்றது, அதுலலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுற ஒரு கேரக்டர். எனக்கே ஆசை. அவர் திருப்பி வந்து இந்த மாரி திருப்பி எங்களோடலாம் நெறைய நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. பட் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம போய் வாங்க சார் அப்படின்னு சொல்லவும் முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு இதுவும் கிடையாது. பட் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவர்ட்ட பார்க்கும்போது, தலைவா வாங்களேன் அப்படின்னு கேட்கலாம். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இல்ல எனக்கு ரொம்ப ஏன்னா, ஆசை. படம் பார்க்குற ஆடியன்ஸுமே சொல்றாங்க. ஐயோ! சந்தானம் திரும்ப இதே மாரி பண்ணா நல்லா ஆமாமாமா. இருக்குமே எனக்கு அப்படின்ட்டு. நெறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க அதாவது எனக்கு வந்து இங்க இருக்கிற பார்த்த ம், ஃப்ரெண்ட்ஸ், குளோஸ் ம், ஃப்ரெண்ட்ஸ், சினிமா இல்லாதவங்க. ம். நீங்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே. கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு வந்து அவர்லாம் வந்தாருன்னா, இன்னும் தியேட்டர்ல வந்து நாங்க நெறைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ்லாம் அவர்ட்ட காமிக்கணும், ஃபார்வர்ட் பண்ணணும்னு இருக்கேன் நானு.